ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங், அந்த பேரெல்லாம் சொன்னாவே ஏதோ வெங்கல இதை உருட்டி விட்ட மாதிரி தான் இருக்கும். இந்த சலப்புள்ள சங்கும்பாங்கல்ல, அது மாதிரி அதுக்கு பேர் வந்து ஆர்எஸ்எஸ்ன்னு நம்ம ஏதோ சுருக்கமாக என்எஸ்எஸ் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங். அதனுடைய தலைவருக்கு என்னமோன்னு சொல்கிறாங்க. அதை சொன்னால் தப்பாக சொல்லிடுவேன்னு பயந்து நான் சொல்லலை. சலாங்க என்னமோ சொல்கிறாங்க. சரி தொலையிட்டு விடுங்க, ஏதோ ஒரு சலாங்கு. என்ன ஒருத்தர் கேட்டார், ஏன் ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்து 100 வருஷம் ஆச்சு, கம்யூனிஸ்ட் இயக்கம் ஆரம்பித்து 100 வருஷம் ஆச்சு, அவங்க பல மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அவங்களும் நேரடியாக ஆட்சிக்கு வர மாட்டாங்க, அங்கே பின்னால் இருக்கும் கை இந்த பொம்மையெல்லாம் ஆடும். ஆர்எஸ்எஸ் கையில் நூலிலே கட்டப்பட்ட பொம்மைகள் தான் மோடி, அமித்ஷா போன்றவர்கள், நட்டா போன்றவர்கள். கம்யூனிஸ்ட் இயக்கமும் 100 வருஷம் ஆச்சு, ஆனால் இவங்க வளர்ந்துருக்காங்க, நீங்கள் வளரலையே அப்படின்னு சொன்னாங்க. வளர்ச்சி என்பதை வெறும் அதிகாரத்தை பிடிப்பதை மட்டும் வைத்து நாங்கள் பார்ப்பதில்லை. இந்த நாட்டினுடைய பிரதமர் பதவியே தங்கத்தட்டிலே வைத்து கொடுத்த பொழுது கூட வேண்டாம் என்று நிராகரித்த இயக்கம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி. மத்திய அமைச்சரவையிலே அன்றைக்கு ஐக்கிய முன்னணி ஆட்சி காலத்தில் எத்தனை இலாக்காக்களை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது எங்களுக்கு பெரும்பான்மை இல்லாத நிலையில் இந்த மந்திரி பதவி எங்களுக்கு தேவையில்லை என்று நிராகரித்த இயக்கம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி. அதிகாரத்தை நோக்கி போவதற்கு எல்லா சித்து வேலைகளையும் செய்வது என்பது செங்கோடி இயக்கத்திற்கு பழக்கம் அல்ல. நான் ஒரு உதாரணத்தை சொன்னேன். இந்த பால் சாப்பிட்டோம்னு வைங்களேன், அந்த பால் நிச்சயம் வேலை செய்யும். அதுக்காக இந்த பிளாஸ்டிக் கப்பில் ஒரு பாலை குடிச்சிட்டு நானே உடம்பை எப்படி காட்டி அட்டேங்கப்பா, இந்த பால் குடித்த பிறகு உடம்பெல்லாம் பயங்கர தெம்பா இருக்கியா, எலும்பெல்லாம் உருக்கு மாதிரி ஆயிடுச்சியான்னு சொன்னேன்னா என்ன நீங்கள் கிறுக்குன்னு சொல்லுவீங்க. பால் உடனே வேலை செய்யாது. அதுக்கு பதிலாக கொஞ்சோண்டு பால் டாயில் சாப்பிட்டோம்னு வைங்க, உடனே வேலை செய்யும். குடித்த 5வது நிமிஷம் நொங்கு நுரையுமா கக்கும். நிச்சயமாக இந்த பால் உடலிலே சேரும், நரம்பு மண்டலங்களை வலுப்படுத்தும், எலும்புகளை உறுதிப்படுத்தும். ஒரு டம்ளராக இருந்தால் கூட நிச்சயமாக ஒரு நல் விளைவுகளை அந்த பால் தரத்தான் செய்யும். ஆனால் பால் டாயில் சிறுமூளையை பாதித்து உடனே ஆளை க்ளோஸ் பண்ணும். ஆர்எஸ்எஸ் என்பது பாலிடாயில் போல, கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பது பால் போல. எல்லா போராட்டம் நடக்கிற எல்லா இடங்களிலும் கம்யூனிஸ்டுகளினுடைய அந்த தியாகம், உருக்கு போன்ற ஒற்றுமை நிச்சயமாக வேலை செய்யத்தான் செய்கிறது.